கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன். அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் பொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் பொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணமே. தீ போல இறங்கணமே, அத்தினாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசேணமே, ஆத்மாவில் ஒழுகேணமே. தீ போல இறங்கணமே, அத்தினாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசேணமே, நதியாய் ஒழுகேணமே. അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നേ, അധികാരം പകരണമേ, ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നേ, അധികാരം പകരണമേ, ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, നദിയാകി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശേണമേ, ആത്മനദിയായി ഒഴുകേണമേ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அக்கினி, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இந்த நாட்களில் ஊற்றப்படும். பரிசுத்தாவின் பலத்தோடு கூட உம்மை சேவிக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்காக சங்கீதம் 33:9 நான் வாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நறுக்கும். ஒரு வேத பகுதி, ரொம்ப பிரதானமாய் சொல்லப்பட்ட ஒரு பகுதி. அது என்னவாம்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த உலகத்தில் நிறைய மனுஷர்கள் சில காரியங்களை சொல்லுவாங்க, சில கட்டளையிடுவாங்க, ஆனால் அதெல்லாம் அப்படியே நிறைவேறுகிறது இல்லை. ஆனால் தேவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆதியாகமம் 1:3 படிக்கும்போது, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சொன்னவுடன் நடந்துச்சு. பார்த்தீங்களா? இந்த உலகம் படைச்சதே அவருடைய சொல்லுனால தான் படைச்சிருக்கிறார். இன்னொன்று, நீங்கள் சங்கீதம் 33:6 படித்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்போ தேவன் சொல்ல சொல்ல அவருடைய வார்த்தையினால தான் இந்த பூமியில் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 148 சங்கீதம் 5:6 சொல்லுகிறது, அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நிலைத்திருக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். இந்த உலகம், அந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? வார்த்தையினால தான் உண்டாக்கியிருக்கிறார் என்பது தான் வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிற ஒரு காரியம்.
அதில் எபிரேயர் 11:3 சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விஞ்ஞானத்துக்கு நீங்கள் விஞ்ஞானம் சொல்கிறாங்கல்ல, அது ஒரு எப்படி இந்த உலகம் உண்டாயிட்டுன்னா அது ஒரு ஆற்றலிருந்து உருவாகினது, ஒரு செல்லுலேருந்து உருவானதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், உண்டாக்கப்படும் இவ்விதமாக காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன? ஒன்றிலிருந்து ஒன்று உண்டாகலை, ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்தே கர்த்தர் உண்டாக்கினார்னு பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி நிறைய பேர் அது ஒரு செல்லுலேருந்து உடைஞ்சி அப்படி சிதறி, அதிலிருந்து ஒரு செல்லாக பிரிஞ்சு வானம், ஒரு செல்லாக பிரிஞ்சு பூமி, இன்னொரு செல் பிரிந்து இப்படியெல்லாம் தவறான சிந்தனையில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள்லாம் அப்படி இல்லை, அவர் சொல்ல உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவர் பேசும்போது எல்லாம் உண்டாயிற்று. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னபடி தான் இந்த உலகத்தில் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டார். அதனால தான் இன்றைக்கி மனுஷன் எவ்வளவோ இன்றைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறான். உலகத்தில் கடவுளுடைய படைப்பை இன்னும் அவனால் கண்டுபிடிச்சு முடியவே இல்லை. எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் பூமியை ஆராய்ச்சி பண்ணுறான், வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறான், நிலாவை ஆராய்ச்சி பண்ணுறான், கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறான், கடலுக்கு அடியில் எங்கே எல்லாமோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ சாகிற வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாலும் அதுக்கு அப்புறத்துலேயும் ஸ்தோத்திரம் கடவுளுடைய ஞானத்தை நீ கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய ஞானத்தினால தான் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணுமா, ஏதாவது நிற்கணுமா, ஏதாவது செயல்படணுமா, செயல்படாமல் இருக்கணுமா, இன்றைக்கி கர்த்தர் சொல்லும்போது அது நடக்கும்படிக்கு அவருடைய வல்லமை அவர் விளங்க பண்ண முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள். அன்றைக்கு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீ ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்கு வாரும், எனக்கு என்னுடைய வேலைக்காரனை வந்து தொடலாம் வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். எவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு விசுவாசித்தான் பார்த்தீங்களா? நீங்கள் நம்பி பாருங்கள், ஆண்டவர் சொன்னால் நடக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். அன்றைக்கி சீசர்களுக்கு ஆண்டவர் படகுல போகும்போது காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தையினால சொன்னார், அடங்கிற்று. அடங்கும், நடக்கும், அற்புதம் நடக்கும். அவர் கட்டளையிட நிற்கும், எல்லாம் அவரை மீறி வராது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஆண்டவர் தான். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் சேவித்து கொண்டு முன்னேறி போங்க. உங்களுக்கு விரோதமாக என்னெல்லாம் வந்தாலும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும், தேவன் கட்டளையிட்டு அது அற்புதமாக என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி வாஞ்சித்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் அந்த அற்புதத்தை செய்யுங்க. நம்மளை கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.